ஸோ நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி நான் பேசுகிறது கிளியராக கேட்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, வில் ஸ்டார்ட் த செஷன். இப்போது ஃபர்ஸ்ட் இது வந்து வி ஹாவ் அ கிளாஸ், டெய்லி இந்த கிளாஸஸ் இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு, மதி. ஸோ நிறைய நீங்கள் வந்து டவுட் கேளுங்க. இல்லை சில பேர் வந்து நான் வந்து மைக்கில் பேசுகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அன்மியூட் பண்ணுறேன் மைக்கை. அப்போ நான் வந்து நீங்கள் மைக்லேயும் பேசலாம். என்னால் நிறைய டைப் பண்ண முடியாது, நிறைய பேசுறதுனால நான் அன்மியூட் பண்ணுறேன், சரிங்களா? அந்த மைக்கில் பேசும்போது ஒவ்வொருத்தராக பேசணும் நீங்கள், சரிங்களா? யார் பேசுகிறாங்களோ ஒருத்தவங்க பேசுங்க. இல்லை டைப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணுறது பெட்டர், சரிங்களா? இல்லை கண்டிப்பாக முடியாது அப்படிங்கும்போது நான் வந்து மைக்கையே அன்மியூட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே. மதி பிஎஸ் வந்து வாண்ட் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே இந்த சிலபஸ் அப்டேட்டை பண்ணி நம்ம ஒன்று போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் ஒன்று ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான். பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஜென்ரலாக சிலபஸ் அப்டேட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை. அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், குரூப் 1 குரூப் 2 2A ரெண்டுக்கும் ஒரே GS சிலபஸ் தான். குரூப் 4க்கு மட்டும்தான், அதாவது லாங்குவேஜில் மட்டும்தான். குரூப் 2லேயும் லாங்குவேஜ் இருக்குது. குரூப் 2ல் வந்து லாங்குவேஜ் வந்து தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம். குரூப் 2 அல்லது குரூப் 2A. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் கிடையாது, ப்ரிலிம்ஸுக்கு லாங்குவேஜ் கிடையாது. 200 கேள்விகளுமே உங்களுக்கு பொது அறிவில் தான் இருக்கும். அப்போ இந்த சிலபஸில், நியூ சிலபஸில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு இருக்கிறாங்க, இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஏனுங்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறேன். 9840398093. இப்போ திரும்ப அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லாருமே இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் அனுப்பக்கூடியதெல்லாம், எக்ஸாம்ஸ் ரிலேட்டடோடு அனுப்புறது எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராட்காஸ்ட்டில் அனுப்புறதுனால சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவர் ஆகும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை ஏதோ ரேடியன் ஐஏஎஸ் அகாடமின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் அனுப்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங்குவேஜில் தான் மாற்றம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் அப்படிங்கிறதுல இப்போ புதுசாக படிக்கிறீங்களோ ஏற்கனவே படித்தவங்கள அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் சிம்பிளிஃபைடு ஆக்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அது குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 4க்கே வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனால் குரூப் 4ல் பொது அறிவு 10வது தரம்னு சொல்லுவாங்க, பொது தமிழ் 10வது தரம்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது 10வது தரம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கேட்கப்படும் போது கேள்விகள் சில சமயத்தில் +1 +2 தரத்துலேயும் இருக்கும். ஏன் அந்த +1 +2ல் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் இருக்குல்ல, அட்வான்ஸ் தமிழ், அதில் இருந்தும் கேட்பார்கள். பழைய புத்தகத்திலேருந்து கேட்டாங்க, புதிய புத்தகத்திலேருந்தும் கேட்டாங்க. இதெல்லாம் பழைய வரலாறு. இப்போவும் நேற்று நடந்த குரூப் 2A மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதில் வந்து எனக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச வரைக்கும், ஜென்ரலாக வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? சார் எங்களுக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு சார் அப்படின்னாங்க. அதுலேயும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க எப்போ ஆங்கிலத்தை பார்த்தாங்கன்னு தெரியல, சரியா? ஜென்ரலாக அவங்க மற்றவங்களை வச்சு கேட்டதை வச்சு சொல்லியிருப்பாங்க, அவங்க நண்பர்களை வச்சு சொல்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிராமர், வெறும் கிராமர் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்குங்க, வெறும் கிராமர் மட்டும்தான். அந்த கிராமர் அப்படிங்கும்போது அதை நல்லா புரிஞ்சு படிக்கணும் ஏற்கனவே. ஸோ அப்போ வெறும் கிராமர் அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ இருக்க ரிவைஸ்டு சிலபஸில் கிராமர், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 7ங்கிறது ஒன்று தான். அது மட்டும்தான் ஸ்கூல் புக்ஸில் இருந்து சில ஏரியாஸ் நீங்கள் பார்க்கணும். மற்றது எல்லாமே புரிந்து உணர்ந்து ஆன்சர் பண்ணக்கூடியது தான். எது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் அதே தான் ஜென்ரலாக. அது குரூப் 2 2Aக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. குரூப் 4க்கு எல்லாருமே பொது தமிழ் தான் படித்து ஆக வேண்டும். இது வரக்கூடிய எலெக்ஷன் இயருங்கிறதுனால நல்ல வேக்கன்சியோடு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஎன்பிசியில் மெம்பர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய சேர்மன், அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திறமையாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் இருக்குல்ல, இந்த சிலபஸை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தெரியும். நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு கேரளா தான் கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30 to 40% ஆர் 50% வந்து வந்துட்டு இருந்தாங்க.
தமிழ்நாட்டிலேருந்து அதிக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆரம்பத்தில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20%, 25%லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. அப்படியே படிப்படியாக குறைந்து இப்போ 5-6% வந்திருக்கு. இதனால் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்தோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் உள்ள சிலபஸை மாற்றுறதுக்குரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இப்போ தான் சார் சிலபஸை மாற்றுறாங்க அப்படின்னா, நானே ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். வரக்கூடிய எக்ஸாமில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வரக்கூடிய 2025 வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், 2A இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இதில் எந்த சிலபஸில் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரிலிம்ஸ்லேயும் மாற்றம் கிடையாது, மெயின்ஸ்லேயும் மாற்றம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் மாற்றம் செஞ்சாங்க. சரிங்களா? அதான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய ரூமர்ஸ் போச்சு, இதிலேயே மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் மாற்ற மாட்டாங்கன்றதே நான் வீடியோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிளியராக. ஆனால் 2026 பின்னாடி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயோ ஒரு முக்கியமான மாற்றங்கள் சிலதெல்லாம் நடக்கலாம். நான் நடக்கும்னு சொல்லலை, நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சியில் இருக்கிற முக்கிய ஒரு பெரும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ் மார்க்கிங். சரிங்களா? ஸோ அதனால் இது எனக்கு நெகட்டிவ் மார்க் பிடிக்காது, இல்லை புதுசாக இன்னும் சிலபஸ் சேஞ்சு கொஞ்சம் ஸ்டாண்டர்டானா பிடிக்காது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா, வரக்கூடிய எக்ஸாம் இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் இனிமேல் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் உள்ள எதுலேயும் அந்த மாற்றம் கிடையாது. அதனால் இந்த வருஷத்தில் இந்த எக்ஸாம்ஸில் எழுதி வேலை வாங்கிட்டு போயிருக்கேன். இதை தான் நான் அப்போ இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது குரூப் 2A மெயின்ஸ் 2025 சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஃபீல்டில் கடந்த 25 வருடங்களாக இருக்கேன். ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபியூ டேஸில் வந்து கீஸ் வந்து அப்போ நான் ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அப்போலாம் டிஎன்பிஎஸ்சியோ யாருமே கீ எல்லாம் போடவே மாட்டாங்க, யூபிஎஸ்சியோ எதுவுமே. அதுக்கப்புறம் தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கீ போடுறதெல்லாம் இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான், ஒரு 10 வருடங்களாக தான் அந்த கீஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சேஃப் ஸ்கோர் கேட்குறீங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் கீஸ் வந்த உடனே உங்களுக்கு தெரியும், நம்ம கட் ஆஃப் மார்க்கை வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக நான் கேல்குலேட் பண்ணுவேன். அதெல்லாம் வச்சுட்டு கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களால் எனக்கு கரெக்டாக கட் ஆஃப் மார்க்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சும்மா ஏதோ அடித்து விட முடியாது. சில பேர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே 2 மணிக்கே 1 மணிக்கே கூட கட் ஆஃப் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இப்போ எனக்கு கட் ஆஃப் எதுவும் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இன்னும் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து இன்னும் நிறைய ஃபீட்பேக் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதி பிஎஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த எக்ஸாம் வாஸ் ஸோ டஃப். I have given an attempt in both previous group 1 and group 2 mains. Very good. ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு குவாலிஃபைடு, நான் மெசேஜ் பண்ணுறது குவாலிஃபைடு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் சும்மா இப்போ வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுதலை, நான் ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன், குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் ஐ வென்ட் டில் த கவுன்சிலிங். இது வந்து இப்போ கமெண்ட்டில் நான் படிச்சுட்ருக்கேன், இப்போ லைவில் இருக்கக்கூடிய கமெண்ட்டு. ஸோ அதனால் ரெக்கார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்லி இந்த போர்டை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறதுனால அந்த கமெண்ட் மட்டும் உங்களுக்கு தெரியாது, இது லைவில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ நான் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் ஐ வென்ட் டில் த கவுன்சிலிங், பட் எனக்கு ஜாப் கிடைக்கல. So all are telling that the minimum mark should be 150 and above. Coming 23 I am having 2 mains. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், குரூப் 2 மெயின்ஸ். ஸோ எக்ஸாம் என்றைக்குமே எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்க, இப்போ நீங்கள் வருத்தப்படுறதுனாலையோ சந்தோஷப்படுறதுனாலையோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இருக்காதா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வரக்கூடிய உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் அட்டென்ஷன் வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கணும். இதை மறந்துடுங்க. நீங்கள் ஒரு நல்ல குவாலிஃபைடு கேண்டிடேட், ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் போயிருக்கீங்க, குரூப் 2 மெயின்ஸும் வந்திருக்கீங்க. அப்போது அப்ஜெக்டிவ்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங், சப்ஜெக்டிவ்லேயும் டெஸ்கிரிப்டிவ்லேயும் ஸ்ட்ராங். ஸோ அதனால் நீங்கள் எழுதியிருப்பீங்க. எப்போவுமே ஒவ்வொருத்தனும் ஏகப்பட்டது சொல்லுவாங்க. கீ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் மாறும். அதனால் அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் ஃபார் குரூப் 2, ரெஸ்யூம் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ், சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் மைக்கை
அன்மியூட் பண்ணி பேசுகிறதுனா நான் உங்களுக்கு இப்போ அன்மியூட் பண்ணுறேன். பேசுகிறீங்களா மதி பிஎஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கீங்க சரிங்களா, ஐ வாண்ட் டு ஸ்பீக் அப்படின்ட்டு. அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே சரி, நான் இப்போ அன்மியூட் பண்ணுறேன். இப்போ மதி பிஎஸ் அவங்க மட்டும் பேசட்டும். வேறு யாராவது பேசுகிறீங்கன்னா நீங்கள் எனக்கு டைப் பண்ணுங்கள், நான் உங்கள் பேரை சொன்ன பின்னாடி நீங்கள் பேசுங்க. எல்லோரும் பேசுகிறீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ மற்றவங்க எல்லாமே அன்மியூட் பண்ணிடுங்க. அவங்க மட்டும் இப்போ வந்து மற்றவங்களாம் மியூட் பண்ணிடுங்க, அவங்க மட்டும் இப்போ பேசட்டும். சார் குட் ஈவினிங் சார். மதி பிஎஸ், நவ் யூ கேன் டாக். சார் குட் ஈவினிங் சார். நான் பேசுறது கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது இப்போ பேசுங்க. ஓகே சார் குட் ஈவினிங். ஆக்சுவலா நான் ப்ரீவியஸ் இயர் வந்து குரூப் 1 மெயின்ஸும் கொடுத்தேன் சார், 2 மெயின்ஸும் கொடுத்தேங்க சார். 2Aல கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு கிடைக்கல. இந்த டைம் வந்து ரெண்டுமே வந்து இருக்கு சார். இப்போ 2A மெயின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணேன். ஆக்சுவலா இது இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சுன்னு நான் எனக்கு அது தெரியாது, அது நான் சொல்லல. தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து SLC ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க சார். ஆனா அது வந்து ரொம்பவே இப்போ லிட்ரேச்சர் படிச்சவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தமிழே சூஸ் பண்ணங்காட்டி அது வந்து இப்ப 30 மினிட்ஸ்ல முடிக்கணும்னு பிளான் பண்ணி இருந்த இது வந்து 50 மினிட்ஸ் தமிழ் போயிருச்சு. அதுக்கப்புறம் GS போகும்போது என்ன ஆச்சுனாங்க சார், இப்போ தமிழ்ல படிக்கிறப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ தமிழ்ல படிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கிறப்போ அப்போ GSலயும் வந்து டைம் எடுத்துட்டு கடைசி 20 மினிட்ஸ்ல தான் வந்து இந்த குவான்ஸே போட்டு மேக்ஸிமம் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ங்காட்டி ஓரளவுக்கு ஸ்பீட் அப் பண்ணிட்டேன் சார். இப்ப என்னன்னா ஒரு ஸ்கோர் வந்து ஒரு 140 to 145, ஒரு 10 கொஸ்டின்ஸ் டவுட் அந்த மாதிரி என்னன்னே தெரியாது, இன்ஸ்டியூட் போட்டு கீழே என்னன்னே தெரியாது அந்த மாதிரி டவுட்ல இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்றது என்னன்னா மினிமம் 160 வேணும் 150 வேணும்னு சொல்றாங்க. இந்த டைம் எங்கிட்ட PSTM இருக்கு சார். இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ ஓரளவுக்கு ப்ரொஃபஷனல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்ல படிக்கிறது ஓகே, பட் எல்லாருமே ரூரல்ல இருந்து வருவாங்க. இந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவ்வளோக்கா இங்கிலீஷ்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கும் புரியுற அளவுக்கு TNPSC வந்து கொஸ்டின் பேப்பர் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே மேல வந்தாதான் நமக்கு ஒரு சோசியலா எல்லாமே நல்லா இருக்கும். வெரி குட். இது வந்து பெரிய ஐ அப்ரிசியேட் சார். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் உள்ள வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழில் படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்ல வரீங்க. கரெக்டா? டிரான்ஸ்லேஷன்லையும் அது வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னால் முடியும் சரிங்களா, இங்கிலீஷில் கூட என்னால் GS படிக்க முடியும். ஈவன் தோ நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்கூல்லலாம் தமிழ் மீடியம் படித்தேன். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு PSTM வச்சுருக்கிறீங்க. ஆனால் ஜென்ரலாக உண்மையிலே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அது நான் கிராமப்புறம்னு சொல்ல வரல, நகர்ப்புறத்தில் இருக்கிற எவ்வளோ தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து படித்து புரிஞ்சு கொள்வது கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக அதை சஃபர் ஆவாங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக இப்போ வெறும் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே இருக்கும். அவங்க தமிழை படிக்க போறதே இல்லை சரியா, அவங்க வெறுமனே இங்கிலீஷ். ஏற்கனவே டைம் வேற குருஷியல். ஆமா சார், இங்க டைம் வேற குருஷியல் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஆமா சார், இது வந்து பெரிய டிராபேக்கா இருக்குங்க சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம வந்து அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டா அந்த டிரான்ஸ்லேஷன் தான். ஏன்னா இது எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ், எல்லாத்துக்குமே ஈக்குவலான சான்ஸ் கரெக்டா கொடுத்தாதான் எல்லாருனாலுமே இது பண்ண முடியும். ஒருத்தருக்கு வந்து இது யாரையும் தப்பு சொல்ல விரும்பல, பட் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆன சான்ஸ் கிடைக்கணும். அதுக்கு நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும். ஃபர்தரா எல்லாருமே நம்ம மேல வரணும்ல சார், அதனால இது பெரிய டிராபேக்கா இருக்கு. கண்டிப்பாக ஒரு சமமற்ற தன்மை இருக்குது சரிங்களா. ஒருத்தங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது, ஒருத்தங்க டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இதை கூட விட்டுருங்க, இதை கிராமர் வந்து அதிகமாக நல்லா டஃப்பாக கேட்குறாங்கன்றதை விட பொது அறிவிலேயே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, இது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பார்த்து படிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டிடியூடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் படித்து எழுதுறவங்களுக்கு, அப்படி தானே? இல்ல பார்க்கவே இல்ல சார். நான் எடுத்தோடனே 20 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. 40 வந்து அடிக்கணுங்கிறப்ப நான் சூஸ் பண்ணிட்டேன். நம்ம இங்கிலீஷ்ல தான் படிக்கணும், இங்கிலீஷ்ல தான் அடிக்கணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் பண்ணதே. கடைசி ஒரு 20 GK கொஸ்டின்ஸ் கூட ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் படிச்சே பண்ணேன். அவ்வளோ ரொம்பவே இழுத்த மாதிரி இருந்துச்சுங்க சார். இன்ஃபேக்ட் மெயின்ஸ் கூட குரூப் 1 பிரிலிம்ஸ் கூட நமக்கு இந்த அளவுக்கு டைம் இழுத்த மாதிரி இல்ல. ஆனா இந்த பேப்பர் ரொம்பவே, ஆனா வந்து சொல்றீங்களா 160 வேணும் 150 வேணும்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவு ஈஸியா எப்படி சொல்றாங்க அப்படிங்கறதான் ஒரே அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் நீங்க வந்து ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் இருக்கும்போது நீங்களே அதை கண்டுக்கிட்டு பயந்தா எப்படி சரியா? இப்போ நீங்க குரூப் 2க்கும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படிதானே? குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படிதானே?
ஆமா சார், எழுத போறேன் சார். அதனால ஒண்ணு லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் வரைக்கும் போனேங்க சார். சீனியாரிட்டில என்னை விட முன்னாடி இருந்தவங்க எடுத்துட்டாங்க. நான் இப்ப குரூப்ல அப்ப PSTM கிடையாதா, இருந்துச்சா சார்? அப்ப என்கிட்ட PSTM இல்ல சார், தமிழ்ல தான் எழுதுனேன். உங்களுக்கு கூட அந்த பேப்பர் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணேன் சார். 145.75 வாங்கியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலா மார்க்கே நல்லா ப்ரொவைட் பண்ணல. நான் நல்லா கண்டென்ட் எல்லாம் கொடுத்திருந்தேன், ஜீரோவெல்லாம் போட்டிருந்தாங்க. சில கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டினுக்கு ஜீரோவே போட்டுட்டாங்க. 2 எவாலுவேட்டர்ஸ், ஒரு பேப்பர்ல ஒருத்தர் ஜீரோ, இன்னொருத்தர் ஜீரோ. அது எப்படி ஜீரோ போடுறாங்க? 1 மார்க் கூடவா அது வேலிட் இல்லாம இருக்கும்? இல்ல ஒரே क्वेश्चनக்கு ரெண்டு பேரும் ஜீரோ போட்டுருக்காங்களா, இல்ல மாறி இது ஒருத்தர் அது ஒருத்தர் அப்படி சார்? மாறி மாறி போட்டிருக்காங்க. ஒரு வேல்யூட்டர் வந்து 15 மார்க் क्वेश्चनக்கு 15 போட்டிருக்காரு சார். குரூப் 1ல இது நடந்திருக்கு. அதே क्वेश्चनக்கு வந்து ஒருத்தர் 2 மார்க் போடுறாரு. பாருங்க, 15க்கு 15ன்னு போட்டா ஒரு ஓகே கண்டென்ட் அப்படியே நல்லா இருக்குன்றாரு. இல்லனா 2 போறதுன்னா ரொம்ப ஒண்ணு. அப்ப யாரோ ஒருத்தர் தப்பு, சரிங்களா? அப்ப இதான் இத பத்தி பேசுறோம். இத பத்தி நான் மேல கொண்டு போறேன். சரி, சப்போஸ் அவர் எனக்கு இன்னொரு 1 மார்க் போட்டிருந்தாருன்னா எனக்கு அந்த குரூப் 1 மெயின்ஸே கிளியர் ஆயிருக்கும். நான் வந்து அப்படியே வெளியே வந்து நிக்கிறேன். இந்த 1 மார்க்குங்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம். பட் நான் இப்போ வரைக்குமே குரூப் 4ல நான் இந்த வேலையை கம்மியா சொல்ல சார். ஆனா நமக்குன்னு ஒரு வந்து நம்ம இந்த லெவல்ல போய் ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கிறப்போ நம்ம சூஸ் பண்ற லாங்குவேஜ் நம்மள அங்க ஒரு பாயிண்ட் டிசைட் பண்ணுதோன்னு எனக்கு தோணிருச்சு. சோ இந்த டைம் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டேன் சார். அதுலயே இங்கிலீஷ்லயே படிச்சிருவோம். நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்றாங்க TNPSC இங்கிலீஷ்ல எழுதுப்பா, நீ தமிழ்ல எழுதாத, உனக்கு வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் தமிழ் மீடியத்திலேயே ஸ்கூல்ல படிச்சவங்க வந்து பொது அறிவெல்லாம் தமிழ்ல தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுவும் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंसல சொல்ல வரீங்க, கரெக்ட்டா? இங்கேயும் இந்த குரூப் 2A மெயின்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். நான் ரொம்ப நேரமா உங்க வீடியோ வந்து இந்த குரூப் 2A மெயின்ஸ் பத்தி வருமானு நான் நேத்துல இருந்தே பாத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நேத்து நான் தூங்கவே இல்லை. எனக்கு தூங்கறதுக்கே 1:30 மணி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டா ஆயிடுச்சு. எதுவுமே இல்லாம இந்த மாதிரி போட்டுறாங்க. இன்னொன்னு நம்ம வந்து நம்ம லேக் ஆயிட்டோமோ இல்ல, இன்னொன்னு சான்ஸ் தள்ளி போகும்போது நமக்கு அத ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இன்னொன்னு நமக்கு எல்லா பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய ரொம்பவே நம்மளே டவுன் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, கரெக்ட். உங்களுக்கு எவ்வளவு ஏஜ்னு சொன்னீங்க? 23 சொன்னீங்க, இது சொன்ன மாதிரி இருந்தது இல்லையா? சார் எனக்கு இப்ப 26 சார். ஓகே, 26 சார். 2023ல நான் ஜாப் வாங்கிட்டேன். குரூப் 4 அப்பாயின்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் 2 வந்து ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கேன். குரூப் 1 வந்து 2 அட்டெம்ப்ட் கொடுத்திருக்கேன் சார். ஓகே, வர்க் பண்ணிட்டே ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க நீங்க. வெரி குட் வெரி குட். சரி, நீங்க வந்து ஜெனரலா வந்து உங்களுக்கு மட்டும் பேசல, ஜெனரலாவே எல்லாருக்குமே பிரச்சனை, மற்றவங்களுக்கும் இன்னும் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காகவே நீங்க சொல்லிருங்க நிறைய விஷயங்கள். நான் இதை வந்து இது நான் பண்ணுறேன். நேற்று தான் எக்ஸாம்ஸ் நடந்ததா, ஸோ அதனால் இன்னும் நிறைய அனாலிசிஸ் முடியலைங்கிறதுக்காக தான் நான் இன்னும் வீடியோ போடல மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் இன்புட்ஸ். நான் என்னோட பேப்பர் கூட ஓகேங்க சார், என்னோட பேப்பர் கூட வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேங்க சார், நீங்க பாருங்க. அனுப்பிச்சு விடுங்க. ஏற்கனவே பேப்பர் பார்க்காம இருந்திருப்பேன், திரும்ப எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. இதே நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது பேச விரும்புறீங்கன்னா பேசுங்க. டைப் பண்ணுங்க உங்க பேரை, நான் எஸ்ன்னு சொல்றேன், அப்புறம் பேச ஆரம்பிங்க. வேற யாராவது பேசுறதுனா இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இஃப் வி கிளியர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன் குரூப் 1 அண்ட் நாட் கிளியர்ட் இன்டர்வியூஸ் மீன்ஸ் வி டோன்ட் ஹேவ் அ ஜாப். சரி, இவர் வந்து புதுசாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இது வந்து யூபிஎஸ்சிக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கு இன்டர்வியூ இருக்குது, குரூப் 2க்கு குரூப் 4க்கு இன்டர்வியூ கிடையாது. இவரோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதலாம். மெயின்ஸும் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சியோ ட்வைஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஒன்று புரிஞ்சுங்க, இதுதான் நிறைய பேர்த்திட்ட இருக்கக்கூடிய மித்து. அதை அவர் கேட்டதுனால நான் கிளியர் பண்ணிடுறேன். இன்டர்வியூக்குன்ட்டு மினிமம் மார்க் கிடையாது. இத்தனை மார்க் எடுத்தால் தான் பாஸு ஃபெயில்னு இன்டர்வியூவில் எதுவுமே கிடையாது. அப்போது எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மெயின்ஸோட மதிப்பெண்களும் இன்டர்வியூ மதிப்பெண்களையும் கூட்டி அது 10மா 10லையா அப்படிங்கிறதான் பிரச்சனை. இதுதான் வந்து உங்களுக்கு குரூப் 1க்கு மட்டும் கிடையாது, யூபிஎஸ்சிக்கும் கூட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்கிற ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறாரு, பிங்கிற ஒருத்தர் இன்டர்வியூ போகிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போது வந்து ஏங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 450 மதிப்பெண்கள் மெயின்ஸில் எடுத்துகிட்டு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸில் இருக்கும். நான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு 75 எடுக்கிறார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அந்த மார்க்லாம் பாசிபிளாக இல்லையாங்கிறத பார்த்துக்குவோம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 480 எடுத்துட்டார். 480 எடுத்துகிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் எடுக்கிறார் இன்டர்வியூவில். அப்போது இதில்
இன்டர்வியூ 2ல் யார் கம்மியாக எடுத்திருக்கா அப்படின்னா பிங்கிறவர் கம்மியாக எடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வியூவில் மினிமம் மார்க் கிடையாது, இன்டர்வியூவில் பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்டர்வியூ யாருக்கு 0 போடுவாங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க்குங்கிறது பேசிக் மார்க்குங்கிறது உத்தரவாதம். வரலைனா மட்டும்தான் 0 கிடைக்கும். அந்த பேசிக்குங்கிறது வந்து குவாலிஃபையும் கிடையாது, அது மினிமம் ஸ்கேல், மேக்ஸிமம் வந்து ஸ்கேல். மொத்தம் 5 ஸ்லாப் மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்போது இது வந்து குரூப் 1 பொறுத்த வரைக்கும். யூபிஎஸ்சியில் அப்படி கிடையாது, என்ன ரேஞ்சில் வேணாலும் கொடுப்பாங்க. அப்போது இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 525 வருது, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 540 வருது. அப்போ யாருக்கு இவங்க 2 பேர்த்தில் வேலை கொடுக்கணும் அப்படின்னா இவருக்கு தான் கிடைக்கும், இவருக்கு கிடைக்காது. ஸோ அப்போது இதுதான் இதில் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இன்டர்வியூவில் மினிமம் மார்க் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியன் இன்டர்வியூவில் ஒருத்தர் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லக்கூடாது, அதுவே தப்பு. இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அவருக்கு இன்டர்வியூவில் போட்ட மதிப்பெண் ப்ளஸ் மெயின்ஸ் மதிப்பெண் அது 2ம் சேர்ந்து கட் ஆஃப் மார்க் வரல. கட் ஆஃப்னா என்னதுன்னா ஒரு வேலை வாங்குறதுக்குரிய மினிமம் மார்க்ஸ் தான் கட் ஆஃப்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியன் வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. கிளியர்லி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். தேங்க்யூ. திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் யூபிஎஸ்சி ஆல்சோ, குரூப் 1க்கு மட்டும் கிடையாது. அடுத்து வேறு என்ன? குரூப் 1 எக்ஸாம் டேட் பற்றி சொல்லுங்கள், குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள். வெரி குட். ஓகே, ரைட். இப்போ ஸ்க்ரீனில் தெரியதை பாருங்கள். ஸோ இதான் வந்து ஆனுவல் பிளானர், டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ். குரூப் 1 எப்போ வருது? எக்ஸாம் டேட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. சரிங்களா? குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்து 1 ஏப்ரல் ஃபஸ்ட்டு வரக்கூடியது குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் இந்த வருஷத்தில். டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2-3 எக்ஸாமுங்கிறதுனால டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இது குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரிங்கிறது ஒரே ஒரு எக்ஸாமினேஷன்ஸ், பென் பேப்பர் மோடில் தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா ஜூன் 15 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ். அடுத்து குரூப் 4 எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வருது அப்படின்னா ஏப்ரல், அதே மாதம் 25 எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 13. அடுத்தது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், பாப்புலர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 2-2A. இந்த குரூப் 2-2A அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 15 தான் நோட்டிஃபிகேஷன்ஸே வரும். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28 வரப்போகுது. இப்போது இது வந்து ஒரு எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால நார்மலாக கொஞ்சம் வேக்கன்சி கொஞ்சம் கூட வரலாம். எப்போவுமே குரூப் 1 வேக்கன்சி வந்து அரௌண்ட் 50 to 100க்குள்ளே வரலாம். இப்போ ஒரு தடவை ரொம்ப வராமல் இருந்ததுனால 178 வேக்கன்சியெல்லாம் வந்துருந்தது குரூப் 1ல். பேக்லாக் வேக்கன்சி இப்போ SC ST PH அது மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் பேக்லாக் வேக்கன்சியெல்லாம் சேர்த்து வந்தாங்கன்னா கொஞ்சம் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குரூப் 1 எக்ஸாமினேஷனோட வேக்கன்சி குரூப் 1ல் தான் ACLலும் இப்போ சேர்த்துருக்காங்க. குரூப் 1ல் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னா டெப்யூட்டி கலெக்டர், DSP, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியில் வந்து இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் லேபர் அதையும் வந்து அதில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், AD அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி வரும். ஸோ இதான் வந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 அப்படிங்கிற சர்வீசஸ். அடுத்து குரூப் 4ங்கிறது தெரியும். இந்த குரூப் 4ல் வந்து வேக்கன்சி வந்து நிறைய இப்போ இந்த தடவை நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். அரௌண்ட் 6000 தான் பண்ணாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி நிறைய வரும். எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம், அதனால் ஓவராக ரொம்ப வேக்கன்சி அப்படிங்கிறது தேவையில்லை. எக்ஸாம் ஒரு குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டேட்டில் வந்து ஒரு டாப் 3க்குள்ளே வரணும், டாப் 5க்குள்ளே வரணும், டாப் 10க்குள்ளே வரணும்னு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாட்டும் சரி. குரூப் 4 கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நான் டாப் 100க்குள்ளே வரணும்னு கூட நினைக்கலாம். ஆனாலும் நான் டாப் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறது நல்லது. ஸோ இது வந்து குரூப் 2. குரூப் 4ல் தான் டைப்பிஸ்ட் எக்ஸாம்ஸ் வரும், ஜூனியர் அசிஸ்டன்ட்னு வரும். ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர், அதுக்கப்புறம் ஸ்டெனோ, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில போஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் ஸ்டோர் கீப்பர், இதெல்லாம் வரக்கூடியதான் குரூப் 4. குரூப் 4 வேக்கன்சி குறைஞ்சபட்சம் 5000 வரும், நிறையவே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது பீயிங் அன் எலெக்ஷன் இயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2-2A. இந்த குரூப் 2-2Aங்கிறது ஆஃபீஸர் கேடர் போஸ்ட். குரூப் 2ங்கிறது ஆஃபீஸர் கேடர் போஸ்ட்டு. குரூப் 2A அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் கேடர் போஸ்ட். இப்போது அங்கே குரூப் 4க்கு வந்து என்னென்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொன்னேன், இங்கே வெறுமன அசிஸ்டன்ட்னு பேர் குரூப் 2A.
அல்லது உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் இதை எழுதிட்டு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே கமிஷன் போட்டுருவாங்க. அடுத்த பே கமிஷன் போட்டு அதை ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த புதுசாக என்ட்ரி ஆகிறவங்களுக்குலாம் சேலரி வந்து நிறையவே இருக்கும். ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்கள விட புதுசாக என்ட்ரி லெவல் எஸ்பெஷலி குரூப் 4ல் இருக்கிறவங்களாம் ஒரு நல்ல சேலரியோடு கிடைக்கும். ஸோ இதை ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக வச்சுட்டு யூ ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் 2025. ஸோ 2A வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறதுல இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறதுக்காக தான் அதை கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சேலரி கூடுதலாக கிடைக்கும் குரூப் 2A பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே இன்டர்வியூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குரூப் 2க்கு வந்து மெயின்ஸ் மட்டும் டெஸ்கிரிப்டிவில் வைக்கிறாங்க. குரூப் 2Aக்கு வந்து மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவில் வச்சாங்க. இப்போ நேற்று நடந்தது எக்ஸாமினேஷன்ஸ். அது குரூப் 2A மெயின்ஸ் 23ஆம் குரூப் 2 மெயின்ஸ் நடக்க போகுது. அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஜூலை 15 வரும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 28 வந்து எக்ஸாம்ஸ் நடத்த போகிறாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸாமினேஷன்ஸ், அதனுடைய பேட்டர்ன் இதெல்லாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு செஷன் சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே பேசிக் என்ன நிறைய பேர் புதுசாக எழுதுறவங்க இப்போ ஒருத்தர் கேட்டார் தெரியுங்களா, நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து குவாலிஃபைங் இருக்கா, அந்த மாதிரி எவ்வளோ பேசிக் கொஸ்டின்ஸ் டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, கூச்சப்படாமல் கேளுங்க, டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக், சார் நான் பேச போகிறேன் சார் அப்படின்னாலும் நான் வந்து மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க. அதுக்கு முன்னாடி என்னை டைப் பண்ணுங்கள். அன்மியூட்டுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து யாரை நீங்கள் சொல்கிறீங்களோ நீங்கள் வந்து அதை பேசுகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், இதில் அன்மியூட் பண்ணுறேன். சரிங்களா? வேறு ஏதாவது கொஷின்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ்? 70 பேர் லைவில் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. சரண்யா, சிறிகுமரன், ஓகே, கேட்குதுங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாவது ஜென்ரலாக ஏதாவது என்ன பேசிக் டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சில பேர் இருப்பீங்க, அதனால் ஏதாவது பேசிக் டவுட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா போதும். ரைட். இஸ் 4 months இது மாதிரி தான். இஸ் 4 months enough to clear? இஸ் 4 months enough to clear குரூப் 1 prelims? எஸ், கண்டிப்பாக 4 months வந்து குரூப் 1 prelims கிளியர் பண்ண போதும். ஆனால் நீங்கள் டெய்லி குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம் படிக்கணும். நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார், எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கிறேன், ஜஸ்ட்டு தான் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 hours ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஆனாலும் 6 hours பண்ணுவோம். அதான் மற்றவங்க வந்து அது குவாலிட்டியாக இருக்கணும், அதான் முக்கியம். ஹவர்ஸுங்கிறது ஏதோ 6 hours குவாலிட்டி 6 hours இருக்கணும். மற்றவங்க ஒரு 8 to 12 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குரூப் 1 prelims கிளியர் பண்ணலாம். அடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அன்மியூட் பண்ண சொல்கிறீங்க. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் எல் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பேசலாம். அடுத்து அந்த அன்மியூட் பண்ணுறேன், உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு உங்களை சொல்கிறேன், இப்போ பேசுங்க சார். டிஓ எக்ஸாம் சார், டிஓ எக்ஸாம்ஸும் குரூப் 1 ப்ரிலிம்ஸும் ரெண்டுமே ஒன்று தான், எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் சிலபஸ். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஓக்கு வந்து 3 பேப்பர் இருக்குது. அதில் ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், எல்லாமே எஜுகேஷன் மட்டும் எம்சிக்யூ டைப்பு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். மற்ற 2 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ். ஸ்ரீனிவாசன் சுப்ரமணியன், ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் ஹவு கேன் ஐ ஸ்பெண்ட் டைம் ஃபார் ஸ்டடீஸ்? ஓகே சார், நான் வேலை பார்த்துருக்கேன், நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ட்ராவலிங்கில் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா யூ கேன் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ரெக்கார்ட் எவ்ரிதிங். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ நோட்ஸ் இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நீங்கள் ஜாயின் பண்ணோடனே நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஆடியோ நோட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கேட்கலாம். அதை ஆடியோ நோட்ஸுங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. சில இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஹெட்செட் போட்டுக்கலாம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் புக்கை வச்சு படிக்க முடியாது. சரிங்களா? அது வந்து எம்பராசிங்காக இருக்கும், நல்லா இருக்காது. சரிங்களா? ஆனால் நிறைய இடத்துல ஹெட்செட் போடுறதுக்கு சில இடத்துல பர்மிஷன் இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அதை பண்ணலாம், அல்லது ட்ராவலிங்கில் பண்ணலாம். ஸோ எவ்வளோ இப்போ ஹெட்செட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஜஸ்டிஃபிசிபிளாக இருந்துட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு சில சமயம் சும்மா இருக்க நேரத்திலே நீங்கள் படிக்கலாம். அல்லது சில வேலை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே படிக்கும் போதே ஒர்க் பண்ணிக்கிட்டதே டிஸ்டர்ப் பண்ணாமே சிலதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்பாட்டு கொஞ்சம் கிட்டக்க இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி உங்களுக்கு லீவ் இருக்கும். அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு சாஃப்ட்வேரில் இருந்துட்டு நிறைய ஹெக்டிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு ஜாப் வாங்கியிருக்கிறாங்க. குரூப் 1 ஜாப்பே வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் 2 குழந்தைகள், ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தாலே அவங்கள பாதுகாக்க போகிறதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். 2 குழந்தைகள், ரெட்டை குழந்தைகள்னால் ஒரு குழந்தை தூங்கும்போது இன்னொரு குழந்தை முழிச்சிருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படித்து ஜாப் வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் தான் உங்கள் டைம் எல்லாமே அலாட் பண்ணிக்கணும் கரெக்டாக.
ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியன் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து பவானிஜி, சார் ஃபார் ஜிகே 6 to 10 புக்ஸ் போதுமா? எல்ஸ் சார் ஜிகேக்கும் ஸ்கூல் புத்தகத்துக்கும் ஜென்ரலாக டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்க, சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. தமிழுக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், குரூப் 4ல் இருக்கிற கொஷின்ஸ் கூட ஸ்கூல் புத்தகத்தை தாண்டியும் வரும். ஸ்கூல் புத்தகத்துலேருந்து வராதுன்னு நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். சிலபஸ் தான் முக்கியம். ஆனால் சிலபஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் கேட்பாங்க, அதையும் தாண்டி வெளியில் கேட்கப்படும். அப்போ ஜிகே அப்படிங்கும்போது 6 to 10 போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. 11, 12 சில ஏரியா வேணும். அதுக்காக நீங்கள் 11, 12 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜிலாம் படிச்சிங்கன்னா அந்த ஃபீல்டை விட்டே ஓடிடுவீங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒரு வருஷத்துலேயே படிக்க முடியாது, 11th மட்டுமே. சரியா? என்னென்ன டாபிக் இருக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறதோ சில கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது பாலிட்டி, ஜாகிரஃபி, அதுக்கெல்லாம் நீங்கள் 11th 12th போகலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜிக்கெலாம் போகிறது அவ்வளோ தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அல்லது புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்துக்கலாம். மற்றபடி ஹிஸ்ட்ரிக்கெலாம் இங்கே தான் இருக்குது சோர்ஸு. அது எஸ்பெஷல் 11th 12th ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் நீங்கள் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே டெல்லியில் இருக்கிறவங்களே நம்ம புக்கை வந்து நம்ம அப்டேட்டட் புக்கை படிக்கிறாங்க. ஸோ அதனால் வெறும் 6 to 10th ஃபவுண்டேஷன்ஸ் அதுக்கு போதும் மோஸ்ட்லி. அது ஆனால் வெறும் ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டுமே கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஸ்கூல் புத்தகத்தை தாண்டியும் தான் கேட்பாங்க. குரூப் 4க்கே கேட்பாங்க. அப்போ குரூப் 1க்கு நான் நினச்சி பாருங்கள், சிலபஸ் பேஸ்டு தான். ஹவு டு அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இதை யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எஸ்பெஷல் நான் சொல்லுவேன், நம்ம யார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து சர்வீஸ் வாங்கலாம், வேலை வாங்கலாம் அப்படின்னா, தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் கன்சிஸ்டன்ட்லி என்னதுன்னா தொடர்ச்சியாக படிக்கிறவங்க, பிரேக் எடுக்காமல் தொடர்ச்சியாக. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக படிப்பாங்க, அடுத்த 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு வாரம் நல்லா படிப்பாங்க, அடுத்த வாரம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்கள் மறந்துடும். நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ்டு தான், என்னது அப்படின்னா மெமரி பேஸ்டு தான் எக்ஸாமினேஷன். நிறைய விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும். இதில் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தள்ளி போடுறது. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா தள்ளி போடுறது. எதை தவிர அப்படின்னா, அம்மா வந்து பிரியாணி ரெடி இல்லை சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை மட்டும்தான் நம்ம தள்ளி போட மாட்டோம். மற்ற எல்லாமே நம்மகிட்ட எல்லாத்துலேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய தள்ளி போடுதல்ன்ற பழக்கம் நார்மலாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நான் கண்கூட பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். ஹாஸ்டலில் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறது, இப்போ துவைச்சிக்கலாம் அப்புறம் துவைச்சிக்கலான்னு சேர்ந்துடும். சரி, சேர்ந்ததை ஊற வச்சு ஒரு சோப் பவுடர் போட்டு ஊற வச்சுருவோம். சரி, சோப் பவுடர் போட்டு ஊற வச்ச உடனே துவைக்கிறோமா, சரி இப்போ போட்டுட்டு ஊறணும்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு சொல்லிட்டு 1 hour வைப்போம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே ஊறிடும், போய் துவைக்க மாட்டோம், அடுத்து ஸ்மெல் கூட வந்துடும், அப்புறம் வேறு வழி இல்லாமல் துவைப்போம். இந்த மாதிரி நம்ம தள்ளி போடுவது அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் நமக்கு நடக்கும். அப்படி தானே நிறைய பேர் பண்ணுறது. தள்ளி போடுவது வந்து ரொம்ப ஒரு அப்போதைக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சந்தோஷமாக என்னது, அந்த பேர்டன்லேருந்து தள்ளிக்கூடாது. இதே வந்து நம்ம நிறைய விஷயத்துலையோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துலையோ நம்ம தள்ளி போட மாட்டோம். ஒரு சினிமாவுக்கு போகிறது அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை FDFSஸா இதை சொல்கிறீங்களே, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவா, அந்த மாதிரி சில பேர் போவாங்க. இல்லை சில பேர் இன்றைக்குள்ளே பார்க்குறோம், இந்த 2 நாளைக்குள்ளே பார்க்கணும் அப்படின்றத அது சொல்லுவோம். பட் இந்த படிப்பை வந்து நிறைய பேர் வந்து தள்ளி போடுவதுன்றது இருக்குது. இதுதான் எல்லாத்துக்கும், இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. பிஸ்னஸ் பீப்புள் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும் அப்படின்னா, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா எதையுமே தள்ளி போடாதீர்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரி, இதை எப்படி நான் தள்ளி போடாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு படிக்கணும் அப்படின்னா எல்லாரும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ், காம்படிஷன். உங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்றது 40% 50%க்கு மேலே எடுத்தால் எல்லோரும் பாஸ். இங்கே அப்படி கிடையாது. 90% எடுத்தால் கூட வேலை கிடைக்காம போகலாம். ஏன்னா 90க்கு மேலே எடுத்தவங்க வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சியை விட அதிகம். அதான் நம்ம கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது யூனிவர்சிட்டி எக்ஸாம் மாதிரி கிடையாது, இது ஒரு போட்டித் தேர்வு. அப்போது எல்லாருமே பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் சொகுசாக ஏன் சொகுசாக அப்படின்னு சொல்கிறேன்னா, தள்ளி போடுறதே எதுக்கு அப்படின்னா சொகுசாக இருக்கிறதுக்கு தான். அந்த நேரத்தில் அந்த வேலையிலும் தப்பிக்கிறதுக்கு தான், அந்த நேரத்தில் அதை படிக்காமல் இருக்கிறதுக்கு தான். சரிங்களா? ஸோ அதனால் ப்ளீஸ் அவாய்ட், தள்ளி போடுறதை அவாய்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நாளைக்குன்றதே படிக்கிறதுக்கு தான் இருக்கே. எவ்ரிடே படிக்கிறதுக்கு தான் இருக்கே. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபுல்லாகவே படிக்கிறோன்னு அவசியம் கிடையாது. எவ்ரிடே தினமும்
ஒரு 20 மினிட்ஸ் உங்கள் டைமை பொறுத்து 10 மினிட்ஸ் டூ ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இல்லை ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா விளையாடணும். ஆனால் டைம் கிடச்சதோ கிடைக்கலையோ டெய்லி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், வாக்கிங் இருக்கணும். இப்போ நீங்கள் நான் சொன்னேன்ல ஆடியோ ஃபைல்ஸ், இப்போ ஆடியோ ஃபைல்ஸை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணலாம், நடக்கலாம். அப்போது நடக்கிறதுனால வேஸ்டேஜ் டைமும் கிடையாது. ஏன்னா நடக்கிறது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதே சமயத்தில் வெறுமனை நடக்கலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட பாட்டையும் கேட்டுட்டு நீங்கள் நடக்கலை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஜெக்டை கேட்டுட்டு நடக்கிறீங்க, ஆடியோ நோட்ஸை கேட்டுட்டு நடக்கிறீங்க. நம்ம ஆடியோ நோட்ஸே கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கேன் 700-800 ஹவர்ஸ் உள்ளது, 300-400 மணி நேரத்துக்கு மேலே உள்ள ஆடியோ நோட்ஸ் இருக்கும், டெய்லியும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இனிமேல். ஸோ அப்போது அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் அ மஸ்ட். ரெண்டாவது, காம்படிஷனை நினச்சி பாருங்கள், நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. நீங்கள் சில பேர் தூங்கணும்னு நினைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாம் படிப்பாங்களேன்னு எந்திரிச்சு உட்காந்து கூட படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் பயப்பட வேணாம், சரிங்களா? உங்களுக்கு குவாலிட்டியாக படிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு இல்லை அரை மணி நேரம் படிச்சுட்டு எடுத்து ஃபோனை வெடிச்சிட்டு அப்படியே இது ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை ஏதாவது ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு பார்க்குறது, இல்லை இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நேரம் அதிலே போய் மூழ்கி இருக்கிறது, அதில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணாதீங்க. அது சைத்தான். நல்ல விஷயங்களும் இருக்குது. அன்னப்பறவை போல் செயல்படுங்கள். அன்னப்பறவை என்ன பண்ணோம், பாலும் தண்ணியும் இருந்தாலும் பாலை மட்டுமே உண்ணும். ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது. மொபைலில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, சரிங்களா? நல்ல யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்டுக்குரிய விஷயங்கள் இருக்குது, அதை பாருங்கள், சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போடுறத கொஞ்சம் தள்ளி போடாதீங்க, அவ்வளோதான். தள்ளி போட்டால் கொஞ்சம் எக்ஸாமும் தள்ளி போகும், அவ்வளோதான் சொல்ல முடியும், சரிங்களா? நமக்கு வேலை கிடைக்கிறது தள்ளி போகும். சார், இன் ஹிஸ்ட்ரி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கீப் ஆல் த இயர்ஸ் இன் மைண்ட். தானே சொல்கிறேன், இப்போ தான் சொன்னேன். வாட் இஸ் யுவர் டிப்ஸ் ஆன் திஸ்? சரிங்களா, எப்போவுமே என்னதுன்னா திரும்ப திரும்ப கேட்டிங்களாவோ அல்லது திரும்ப திரும்ப ஒரு தடவை எழுதி பார்க்குறது 100 தடவை சமம். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இயர்ஸ் எல்லாமே எதெல்லாம் மறக்குது படிங்க, படிச்சுட்டு ரீகால் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ரீகால் பண்ணி பார்க்கணும். அப்படி ரீகால் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வரல அப்படின்னா அதை எழுதுங்க. எப்போவுமே படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கங்க. நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஒரு ஸ்கிரிப்ளிங் பேட் மாதிரி வச்சுக்கிட்டு எழுதுங்க. இப்போ வந்து அங்கே எழுதுனீங்க அப்படின்னா அது அப்படியே மனப்பாடமாகும். எல்லாத்தையும் எழுதாதீங்க. ஒரு 10 பக்கம் படிச்சிங்கன்னா அரை பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம் உங்கள் நோட்டில். முக்கியமான விஷயத்தை மட்டும்தானே எழுத போகிறீங்க. இயருங்கிறது முக்கியம்தான். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இயர் முக்கியம். இப்போ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இயர் முக்கியம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் அந்த ஆர்டர் முக்கியம், க்ரோனாலஜிக்கல் முக்கியம், காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்போது ஹிஸ்ட்ரியில் நிறைய இயர் இருக்குது. ஏன்ஷியன்ட்டில் இயர் கிடையாது, சரிங்களா? மெடிவலில் தான் நிறைய இயர் வரும், மாடர்ன்லேயும் நிறைய இயர்ஸ் வரும். ஸோ அப்போது அந்த இயர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் மறக்குது. இப்போ இயர்ஸுங்கிறது ஆர்டிக்கிள் மாதிரி தான். இயர்ஸாவது நம்ம கொஞ்சம் எதையாவது ரிலேட் பண்ணலாம். ஆர்டிக்கெலாம் ரிலேட்டே பண்ண முடியாது. ஆர்டிக்கிள் 44 என்ன, 280 என்ன, 312 என்ன, 108 என்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்று இருக்குது. அப்போ அதையும் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுதான் இப்போ இதை தான் நான் சொல்கிறேன். ஆடியோ நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப இயர்ஸ் மட்டுமே நான் பண்ணி வச்சுருப்பேன். ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இயர்ஸ்லாம் முக்கியம். அப்போ திரும்ப 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 கேட்கும்போது உங்களுக்கே அந்த இயர்லாம் மனப்பாடம் ஆயிடும். அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போது நீங்களும் அது திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்கள் மனசில் ரெக்கார்ட் ஆகிடும். எதுவுமே ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன், திரும்ப திரும்ப ஒரு நிகழ்வு வரும்போது தான் ரெக்கார்ட் ஆகும். ஒரு தடவை படித்தா எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. படித்தது எல்லாமே பசுமரத்தாணி போல் யாருக்குமே ஒரே நேரத்தில் பதியாது. திரும்ப திரும்ப படிக்கும் போது தான் பதியும். ஓகே, ரைட். சார், குரூப் ஒன்றுக்கு ஏதாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இருக்குது. குரூப் ஒன்றுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவ் பேட்சே இருக்குது, சரிங்களா? இட் இஸ் ஸ்டார்டிங். அட்டென்ட் ஃப்ரம் டுமாரோ. நாளைக்கும் இதே டைத்தில் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. 9840398093. இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க தனியா அபவுட் குரூப் ஒன் கிளாஸஸ். ஓகே. சபரிநாதன் சார், வணக்கம். நான் போலீஸில் பணிபுரிந்து வருகிறேன். நான் டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுக்கு படித்துக் கொண்டு வருகிறேன். நான் பணிகளுக்கு நடுவில் சிறப்பாகிறது எனக்கு கண்டினியூவாக படிப்பதற்கு வழி சொல்லுங்கள். நான் இப்போ சொன்னதே உங்களுக்கு எல்லாம் பொருந்தும். ஸோ இந்த வேலை பார்த்துட்டு அது எஸ்பெஷலி போலீஸாக வேலை பார்க்கும்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் நிறைய பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாடி கொஞ்சம் டயர்டாகும். மற்றவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்து உட்காந்து கூட படிக்கலாம். இவங்க அப்படி கிடையாது. வேலை பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். அதுலேயும் படிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி கான்ஸ்டபிளாக இருந்து படிக்கிறதுக்கோ எஸ்ஐயாக இருந்து படிக்கிறதுக்கோ கொஞ்சம் கடினமான விஷயந்தான், சரிங்களா? அந்த நேரத்துலையும் உங்களுக்கு கிடைச்ச டைம் வச்சு நான் சொல்கிற மாதிரி ஆடியோ நோட்ஸோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு வகையிலையோ நீங்கள் எழுதியோ
ஏற்கனவே போலீஸுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பாருங்கள். எஸ்பெஷலி இந்த கான்ஸ்டபிள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எல்லாம் ஃபஸ்ட்டு போலீஸ் நினைப்பேன். இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு கூட கேட்டாங்க, சார் நான் போலீஸுக்கு படிக்கணும், ஒரு செமினார் கொடுக்கும்போது மார்னிங் நான் போலீஸுக்கு படிக்கணும், என்ன சார் குரூப் ஏமா நீ என்னமா படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் நான் டிகிரி படிச்சிருக்கேன். ஏமா போலீஸுக்கு போகிற? எஸ்ஐக்கு போகிறதே வந்து கொஞ்சம் டார்ச்சரான தான். நீங்கள் குரூப் 4 அங்கே இருக்கிறவங்களே போலீஸ் இருக்கிறவங்களே வெளியே வந்து மினிஸ்ட்ரியல் போஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த குரூப் 4 அசிஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் போய் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி இது போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து போலீஸாக கான்ஸ்டபிளாக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து எனக்கு போலீஸுக்கு போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் போங்க, சரிங்களா? அதுலேயே ஒரு எஸ்ஐ லெவலில் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இருக்கிற டயத்தை கிடைக்கிற டயத்தை எஃபெக்டிவாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வழி பாருங்கள். கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். அந்த கண்டினியூட்டாக படிக்கிறது வந்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மனது வைத்தால் கண்டிப்பாக நடக்கும். ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் ஆர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட், வெரி குட். ஸோ இந்த குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங்காக கண்டென்ட்டாக அப்படின்னா, ஹேண்ட் ரைட்டிங்கை எழுதுறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக மதிப்பெண்கள் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பார்த்த வரைக்கும் நான் டிசி, இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 பேர் டிஆர்ஓ கேட்டரில் இருக்கிறாங்க. 2007-8 போன குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸே வாங்கிட்டாங்க, 2 பேர் 3 பேர் வாங்கிட்டாங்க. இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இப்போ ப்ரெசன்ட் கலெக்டர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க 2008 குரூப் 1 பேட்ச். அவங்க ஐஏஎஸ்ஆ இப்போ வந்து தாம்பரத்தில் கமிஷனராக இருந்தாங்க, கார்பரேஷன் கமிஷனராக இருந்தாங்க. இப்போ வந்து கன்னியாகுமரி கலெக்டராக இருக்காங்க, மிஸ்ஸஸ் அழகு மீனா அவர்கள், ரைட். ஸோ அப்போது அவங்க எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி பார்த்தம்போது குரூப் 1ல் டிசியாக போனவங்களை, நான் டிசி உள்ளவங்க, டிசிங்கிறது ஏன் டாப் மார்க் எடுத்தவங்க தான் டிசி போவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஆவரேஜ், எபோவ் ஆவரேஜாவது இருக்கும். இந்த கிறுக்கல் நிறைய பேர் நான் சொல்லுவேன், நிறைய நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் யூபிஎஸ்சிலேயோ டிஎன்பிஎஸ்சிலேயோ இந்த குரூப் 1 குரூப் 2ல் சர்வீஸ் வாங்காமல் போகிறதுக்கு ஒரே காரணம் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் இஸ் வெரி 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 புவர். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப புவராக இருக்கும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்காக மார்க் போகிறதில்ல, ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா என்ன மதிப்பெண் போடணும்னு நினைக்கிறாங்களோ அது கிடைக்கும். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா போட போகிறதில்ல. நீங்களே பாருங்களேன், நம்மளே திருத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முத்தாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் படிப்போம். நீங்கள் எழுதுறதே படிக்க முடியலை, ஸ்ட்ரெயின் பண்ணால் எப்படிங்க மார்க் போடுவாங்க அவங்க? நினச்சி பாருங்கள். ஒழுங்காக நல்லா எழுதுனவங்களுக்கே மார்க் ஒருத்தன் 15 போடுறான், ஒருத்தன் 0 போடுறாங்க. அப்போது இதை எப்படி சொல்கிறது? ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? கண்டென்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். ரெலவென்ட் கண்டென்ட், என்னத்து கண்டென்ட். ஸோ ரெண்டுமே தான் முக்கியம். இதுவா அதுவா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எப்படி ஆப்டிடியூட் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் முக்கியமாக, சீக்கிரம் போடணுமா, இல்லை ஆன்சர் கரெக்டாக இருக்கணுமா, எது முக்கியம் சொல்லுங்கள்? ஒரு ஆப்டிடியூட் கொஷின் சால்வ் பண்ணுறீங்க, சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறது முக்கியமா, இல்லை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது முக்கியமா? சில பேர் வேகமாக போடணுன்னு தப்பாக போடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ரெண்டுமே முக்கியம். சார் திருக்குறள் எப்படி படித்தாலும் சில கேள்விகள் மிஸ் ஆகி விடுகிறது அப்படின்னா, திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மீனிங் தெரிச்சு படிங்க. திருக்குறள் மனப்பாடம் பண்ணுறது பத்தாது. திருக்குறள் என்ன சொல்லுது, அந்த கருத்துக்கள் என்ன சொல்லுது. அதனால தான் திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் படிக்கும்போது ஒவ்வொரு மீனிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த திருக்குறளோட கண்டென்ட் அதை கரெக்டாக படித்து அதை பொருள் உணர்ந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா திருக்குறள் உள்ள கேள்விகளை வந்து மோஸ்ட்லி மிஸ் ஆகாது. ஒரு கேள்வி மிஸ் ஆகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? மற்றபடி நீங்கள் நல்ல அதுக்குரிய பொருள் உணர்ந்து தெளிவுரையுடன் ஒவ்வொரு திருக்குறளையும் படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒன்றால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஐம் ஒர்க்கிங் அஸ் அன் அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். எனக்கு படிக்க ஒரு 4 hours தான் கிடைக்கிது. எனக்கு நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. பார்த்திபன், மிஸ்டர் பார்த்திபன் வந்து டெப்யூட்டி கலெக்டர், தமிழ் மீடியத்தில் தமிழில் எழுதினார். 2012 வந்து நம்ம ஸ்டூடெண்ட் 2012 வந்து குரூப் 1 மெயின்ஸ் எழுதி ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட வீடியோ கூட இது இருக்குது, இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணாமே வச்சுருக்கேன், அங்கே அப்லோட் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு 1 weekல. ஸோ மிஸ்டர் பார்த்திபன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க, குரூப் 1ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அவர் தமிழ் மீடியம். ஏன் சொல்ல வரேன்னா அவர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சார் அங்கே இருந்துட்டு படிக்கவே முடியலை சார் அப்படின்ட்டு, அவர் உங்களுக்கு எப்படின்றது தெரியலை, ஒவ்வொருத்தவங்களோட நிலைமையே வேறு. அவர் ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு ஆஃபீஸுக்கே போகாமல் உட்காந்து தான் குரூப் 1 எழுதி படித்தார். ஏன் அப்படின்னா, சார் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து எனக்கு டைமே கிடைக்கிறதே இல்லை சார். ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க, எல்லா வேலையும் நாங்கள் தான் சார் பார்ப்போம், ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கடைசியில் பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க நாங்கள் பார்த்த வேலைக்கு அப்படின்பாங்க. உண்மை தானே கலைவாணன்? ரைட்.
ஸோ ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். எனக்கு படிக்க ஒரு 4 hours தான் கிடைக்கிது. எப்படி இந்த டைம் பண்ணி படிக்கிறது, அதான் நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக கிடைக்கிற டயத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். குவாலிட்டியாக அந்த நேரத்தில் படிங்க. மற்ற நேரத்தில் உங்களால் சில ஆடியோஸ் இதெல்லாம் கேட்க முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி கேட்டு படிக்கிறதுக்கு பாருங்கள். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள். ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், பண்ணுறது நல்லது. இல்லைனாலும் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு இருக்கிற டைம் கூட மெயின்ஸுக்கு போதும், ப்ரொவைடட் நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணணும். Sir, good evening. Actually, some issues in my internet, so that I did not respond when you talk. Okay. I was selected in BT assistant in English. Now my age is 37, but I want to prepare for Group 1. A lot of critics I had. Can you suggest, is there possible? Right, நீங்கள் BT assistant ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏஜ் வந்து 37. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிடபிள்யூ, எஸ்சிஏ, பிசி முஸ்லீமாக இருந்தீர்கள் என்றால், பிஹெச்சாக இருந்தால் இன்னொரு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். மற்றவங்களுக்கு 39 வருஷம். பிஹெச்னா இன்னொரு ப்ளஸ் எந்த கேட்டகரியில் வரீங்களோ ப்ளஸ் 10 years ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 37 வயசில் நீங்கள் ஆகலாம். அப்போலாம் சில பேர்லாம் 40 வயசுலாம் எலிஜிபிலிட்டி இருக்கும்போது 40 வயசுலாம் டெப்யூட்டி கலெக்டர் ஆகிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் மற்றவங்க நிறைய பேர், நம்ம அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு டெப்யூட்டி கலெக்டர் அவர் சொல்லுவார், சார் நான் படாத அவமானமா, எனக்கு ஏகப்பட்ட அவமானம் படிக்கிறது, நீ எல்லாம் இப்படி ஆனால் அதே நான் குரூப் 1ல் டெப்யூட்டி கலெக்டர் ஆனவொன்னே நீ ஆவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அவமானங்களை வந்து சேகரித்து வை, அதனை உந்துகோலாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. நம்ம குரூப் 1 பண்ணாலே ஏளனமாக சிரிக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கு லீவ் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முடியும்னு நினச்சி அதை சாதிச்சு காட்டுங்க. ப்ரொவைடர் உங்களுக்கு நிறைய டைம் கிடச்சி உங்களால் படிக்க முடிஞ்சு இதுக்குன்னு குவாலிட்டியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள். ஹவு மெனி திருக்குறள் ஷுட் வி ரீட்? சிலபஸில் என்ன திருக்குறள் என்ன இருக்குதோ அதை பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஐ மீன் எஸ்சி கேட்டகரிங்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்டேஜே உண்டே. சரிங்களா? ஸோ அதனால் எஸ்சி விமன் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் கிடையாது, ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் படிங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க எங்கேயுமே. நான் திரும்ப சொல்கிறேங்க, எல்லாருக்கும் தான் பொருந்தும். உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்களா, டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்களா? உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. நான் சொல்கிறேனே, உங்களை வீட்டில் கூட டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. வீட்டில் அப்பா அம்மாவே டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களாம் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. எல்லா அப்பா அம்மாவும் என்கரேஜ் பண்ணிடலாம் மாட்டாங்க, எல்லா நண்பர்களும் என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, வெளிப்படையாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வெளிப்படையாக சில பேர் சொன்னால் கூட மனசுக்குள்ளே வந்து இது பண்ண. இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் உங்கள் வேலை கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஆஃபீஸில் நீங்கள் உங்கள் ஹையர் அத்தாரிட்ட போய் கேட்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, குரூப் 4 அந்த மாதிரி நான் குரூப் 1 எழுத போகிறேன்னா எழுதுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்குவாங்க தெரியுமா? பரவாயில்ல பாரு, நம்ம பையன்லாம் இன்னும் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கான், இந்த பொண்ணுலாம் பாரு 21 வயசுலேயே வேலைக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பொறாமை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சரியாது? ஓகே. அடுத்து குரூப் 4 தமிழ் இலக்கணம் எப்படி சார் கவர் பண்ணணும்னா, சிலபஸில் இருக்கிற மாதிரி படிக்கணும். இலக்கணத்தை புரிஞ்சு படிங்க. இலக்கணம் ரொம்ப 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 முக்கியம். கிட்டத்தட்ட ஆப்டிடியூடு மேத்ஸ் மாதிரி அதுலேயும் சில ஃபார்முலாக்கள் இருக்கிறது, சூத்திரங்கள் இருக்கிறது, புரிந்து படிக்க வேண்டும். சில விஷயங்கள்லாம் நம்ம சிம்பிளாக வச்சுக்கணும். இப்போ கலைச்சொற்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரு ஒரு சிம்பிளான உங்களை ஒரு கொஷின் கேட்குறேன். சரிங்களா? கட்டடம், கட்டிடம், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. கட்டடம், கட்டிடம். இங்கே எழுதுறேன் பாருங்கள். இதில் எது கரெக்டு இல்லை என்ன சொல்லுது? எல்லாமே ஏ என்ன, இது ஏ, இது பி, பி என்ன, ஏ என்ன. ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியும் கிடையாது, பயங்கர கஷ்டமும் கிடையாது. ஆனால் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். நல்ல ஒரு டீச்சர், நமக்கு வந்து இலக்கணத்துக்கு வந்து நல்ல ஆசிரியர் இருக்கார், மிஸ்டர் ராஜ்மோகன் சார்ன்ட்டு. அதை கூட யூடியூப்பில் கூட அப்லோட் பண்ணியிருப்போம். இதோட சேர்ந்து கூட அதை அப்லோட் பண்ணுவோம். ஒரு கிளாஸஸ் கூட நீங்கள் பாருங்கள். சார் சரிக்குமார்கள் சார் ஒன் டைம் டிஓ மெயின் எழுதுனேன் சார். லாஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு வரலங்க சார். இந்த டைம் வருமாங்க சார்? ஓகே. ஸோ போன டைம் நீங்கள் எழுதுனீங்க, வரல. இந்த டைம் ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க தெரியுமா? டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், மாவட்ட கல்வி அதிகாரி. அந்த தேர்வோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு இன்னும் டெக்ளேர் பண்ணலை. ஏன்னா போன தடவை டிஓ இருந்தது. அது வந்து ஒரு கோர்ட்டு ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க, கேஸ் இருக்குது. அவங்க டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ரிசர்வேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. அதுக்காக தான் அந்த
டிலே. அடுத்து மெயின்லி 11th 12th ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி புக்ஸ் பவானி கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக படிக்கணுமா சார்? 6 to 10 போதுமா? இல்லை, 11th 12th ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி புக் கண்டிப்பாக படிக்கணும். குரூப் 4க்கே இருந்தால் கூட. ஹவு டு ப்ரிப்பேர் கன்சிஸ்டன்ட் வித்தவுட் ஸ்ட்ரெஸ், ரங்கராஜ் காயத்ரி கேட்டிருக்கிறாங்க. ரைட், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளாக வரவழைச்சிக்கிறது தான். மற்றவங்க திரும்ப சொல்லுவாங்க, எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க நினச்சிக்கோங்க. அப்போ யாராவது டிமோட்டிவேட் பண்ணால், ஓ சார் சொல்லியிருக்காரு சார் எல்லாருமே டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க, அப்பா அம்மாவே டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபே டிமோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் வராது. ஏன்னா எல்லாருமே பண்ணுவாங்கன்னு தான் நான் நினச்சிட்டோமே, அப்புறம் எதுக்கு வருது? அடுத்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் நீங்கள் அன்லெஸ் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சொல்லப்போனால் வேலைக்கு போகிறவங்க ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள விட வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட அதிகமாக படிக்கிறது, குவாலிட்டியாக படிக்கிறது வேலைக்கு போகிறவங்களாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க பயத்துலேயே ஐயோ ஃபுல் டைம் படிக்கிறவங்க ரொம்ப படிப்பாங்களே அப்படிங்கிற நேரம் நினச்சிக்கிட்டு இவங்க நல்ல எல்லா டைத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி படிப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஸ்ட்ரெஸ்ஸு வரதான் செய்யும், ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் யூ கேனாட் அவாய்ட் கம்ப்ளீட்லி. படிக்கும் போதே ஒரு நாள்லாம் டவுன் ஆகும், டவுன் ஆனால் ஆகிட்டு போகுது, அடுத்த நாள் வந்துடுங்க. அந்த டவுன் ஆக கூட விடாமல் பாருங்கள். டவுன் ஆச்சுன்னா நமக்கு மட்டும் கிடையாது, எது நடந்தாலுமே நிறைய என்ன நினச்சிக்குவோம் அப்படின்னா, எது நடந்தாலுமே நமக்கு மட்டும்தான் நடக்குது, நமக்கு தான் இப்படி நடக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க, தப்பு. நம்மளை விட கீழோர் நிறைய பேர் இருக்கிறாங்க. கீழோருங்கிற மீனிங் பார்த்திங்கன்னா, நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகளை விட கம்மியாக கிடைச்சிட்டு படித்தவங்க கீழே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர், எவ்வளோ பேர் நினச்சி பாருங்கள். இப்போ நான் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இங்கே தண்டையார்பேட்டையெல்லாம் வகுப்புகள் எடுக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், முழு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க தெரியுங்களா? நினச்சி பாருங்க, நமக்கு இந்த லைஃபுங்கிறது, இந்த உலகங்கிறது நம்ம வாழ்கிறதே எதற்காக? பார்வை தான். அந்த பார்வை இல்லாமல் அவங்க படிக்கிறாங்கன்னா, அப்போ நினச்சி பாருங்கள், அவங்களாம் பார்வை இல்லாமல் வாழ்கிறதே எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க நான் வகுப்பு எடுக்கும்போது பார்ப்பேன், யாருமே சோகமாக இருக்க மாட்டாங்க. இந்த சோகம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு தான். அவங்க எல்லாமே அவ்வளோ இதாக சந்தோஷமாக படிக்கிறாங்க, அவ்வளோ நல்ல நம்மகிட்ட பேசுவாங்க, கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லை, நினச்சி பாருங்கள். அதை விட எம்மக்கு கீழே உள்ளவர் கோடி, அதை நினச்சி பாருங்கள். அது மாதிரி படிக்கும்போது எனக்கு தூக்கம் வருது சார். நீ படிக்கும்போது கையில் ஒரு கத்தியை வச்சுருக்கேன், நீ தூங்குனீன்னா வெட்டிடுவேன்னா தூக்கம் வருமா? அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த வேலை தேவையில்லைன்னு அர்த்தம். ஏன் சீரியஸாக படிக்கிறதில்ல, ஏன் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதில்ல? உங்களுக்கு இந்த வேலை தேவையில்லை. கண்டிப்பாக இருந்தால் வேலை கண்டிப்பாக தேவைன்னா நீங்கள் எதுக்கு தூங்க போகிறீங்க? நீங்கள் எதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் படிக்க போகிறீங்க? நான் சொல்கிறது புரியுதா? அதில் ஏதாவது உங்கள் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்கள் உடனே, இல்லை பேசுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். நான் ஆடியோ மைக்கை அன்மியூட் பண்ணுறேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தமிழ் கிளாஸ் இந்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. கட்டிடம் அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றாங்க, கட்டடம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, கட்டிடம் அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்குது வேலை, கட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்டி முடிச்சதுக்கு பேர் கட்டடம் அப்படின்றாங்க. அடுத்து கட்டடம்னா மேனுஃபேக்சர்டு பில்டிங்கிறாங்க, கட்டிடம்னா கட்டடம் தேர்வு செய்யப்பட்ட இடம்ன்றாங்க. ரைட். இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம்ல, பிளாட் அல்லது ஃப்ளாட். எங்கே குடியேற முடியும்? பிளாட்டுனா என்னதுன்னா மனை, மனைனா என்னது? இடம் மட்டும்தான். இடம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் கட்டடம், கட்டப்போகக்கூடிய இடம் கட்டிடம். கட்டிடம் அப்படின்னா மனை, சும்மா வெறும் எம்டி லேண்டு. இந்த இப்படி போட்டிருப்பாங்களே, நீங்கள் போனீங்கன்னா அங்கங்கே லே அவுட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாமே கட்டிடம். கட்டிடத்தில் தான் கட்டடம் கட்ட முடியும், கட்டிடத்தில் தான் கட்டடம் கட்ட முடியும். அப்போது பிளாட் அப்படின்னா கட்டிடம், கட்டடம் அப்படின்னா பில்டிங், ஹவுஸ். அல்லது ஃப்ளாட்டாக கட்டுறதுனா ஃப்ளாட், நிறைய பில்டிங்காக கட்டுறது தான். அதான் அதுக்குரிய டிஃபரெண்ட். ஐ ஆம் எஸ்ஜிடி டீச்சர் 37. நான் டிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பட் வின் பண்ண முடியுமா? பயமாக இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? கண்டிப்பாக முடியும். டைம் கிடைக்குதா? ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? சீரியஸாக படிக்க முடியுமா? சும்மா நானும் டிஓ படிக்கிறேன்னு படிக்கக்கூடாது, அங்கேயும் காம்படிஷன் இருக்குது. 37 வயசு. டிஓக்கு இப்போதைக்கு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ப்ரைவேட் ஸ்கூலில், எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. மற்றபடி நார்மலாக பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, முஸ்லீம்ஸ் அதோட ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதனால் எஸ்சிடி உங்களுக்கு ஸ்கூல் டீச்சராக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே உங்கள் சிலபஸே நீங்கள் கவர் ஆகிருக்கும். அதனால் உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். ஓகே. அடுத்து இஃப் ராங், சாரி சார். என்ன பவானிஜி எதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை.
ஓகே சார், குரூப் 2 கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? குரூப் 4 ஜாயின் பண்ணி 6 இயர்ஸ் ஆச்சு, ப்ரொமோஷன் இல்லை சார், பட் ஒர்க் மட்டும் ஹெவி. குரூப் 4ல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, 6 வருஷம் ஆச்சு, ப்ரொமோஷன்ஸ் இல்லை, பட் ஒர்க் மட்டும் ஹெவி அண்ட் ஸ்ட்ரெஸ். ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் உள்ளே போகிறோன்னா அரசு வேலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய வேலைகளும் இருக்கிறது. ஏன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு வேலையை வந்து எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டி வரும். ஒருத்தர் லீவ் போட்டு போனால் அதையும் பார்க்க வேண்டி வரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக உங்களால் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்குரிய கிளாஸும் நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் லைவாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டடாகவும் இருக்கும். எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது. வேலை பார்க்குறவங்க உங்கள் கன்வீனியன்ட் டயத்துக்கு பார்த்துக்கலாம். கிளாஸஸ் உங்களுக்காக ஈவினிங்ஸில் நடக்கும், 7 o'clock மேலே நடக்கும். மார்னிங்ஸ்லேயும் சில கிளாஸஸ் நடக்கும். அது நடந்தால் அது ரெக்கார்டிங்கிலாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம், கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். நீங்கள் ஒரு இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே இங்கே அட்டன் பண்ணுறவங்க எல்லாமே இந்த வீக் ஃபுல்லாக யூ அட்டென்ட் கிளாஸஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி எப்படி ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பர் இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள், 9840398093. இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். ஓகேங்களா? ஹேமா ஃபிலானி, கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் நல்ல ஒரு அந்த ப்ரொமோஷன் வர்றதுக்குள்ளேயே ஒரு குரூப் 2 குரூப் 2A சர்வீஸ் வந்து போகலாம். நல்ல வேக்கன்சியோடு வேறு வரும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தமிழ் கிளாஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனோடனே எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ்டு கிளாஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடுங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ பில்டிங். ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் நீங்கள் சாரி கேட்டிங்களா? நோ ப்ராப்ளம் சார். ஊரே சிரிக்குது சார், பட் ஆழ்மனம் குரூப் 1 நோக்கி இருக்குது. எல்லாருமே நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட எல்லாமே நிறைய பேரோட எய்ம் என்ன இருக்கும், அதுவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக சேர்ந்த பின்னாடி வந்து அவங்களுக்கு குரூப் 1 மேலே இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துடும். தப்பு கிடையாது, அப்படி தான் இருக்கணும். ஹவு கேன் மைண்ட் கண்ட்ரோல் எவ்ரிடே சார் அண்ட் சைக்காலஜி ஆஃப் மைண்ட் ஸ்டேபிள் ஆக்டிவிட்டீஸ் அப்டேட் சார்? அதுக்கு தான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுங்கள், படிங்க. நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதையும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் நம்ம வரணும். சரிங்களா? உங்களுடைய ஆழ்மனம், அதில் அந்த ஆழ்மனம் எதை படிக்கும் போதுமே அவங்க ஆழ்மனத்திலேருந்து இது ஆகணும் இது நான் ஆகிட்டேன். குரூப் 1 இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோட்டை நான் வாங்கி பார்க்கும்போது எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பேப்பரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர், சில பேர் நோட்டில் வந்து டெப்டி கலெக்டர், ஐஏஎஸ், எனக்கு தெரிஞ்சு ஜனனி சௌந்தர்யான்னு இருக்காங்க. அவங்க வந்து டெப்டி கலெக்டர் நம்ம ஸ்டூடெண்ட் ஆனாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஆர்ஓவாக இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். டிஆர்ஓ அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு அடுத்த கேடர் வந்து அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து டிஆர்ஓவாக தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க. இப்போ கும்பகோணம் அந்த ஏரியாவில் வந்து இதில் இருக்காங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, டிஆர்ஓ கேடரில் இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ தஞ்சாவூரில் மிஸ்டர் தியாகராஜன்றவர் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஓவாக இருக்கார், நம்ம ஸ்டூடெண்ட். டிஆர்ஓங்கிறது கலெக்டருக்கு அடுத்த கேடர். கலெக்டர் லீவ் அப்படின்னா டிஆர்ஓ தான் கலெக்டர் அந்த மாவட்டத்தில். அவங்களாம் நோட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா ஜனனி சௌந்தர்யான்னு போட்டு ஐஏஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க படிக்கும்போதே. அந்த மாதிரி ஒரு வெறி கொண்டு ஆள் மனதிலேயே சொல்லணும்ல, சிலது நம்ம ஆள் மனத்திலேயே பூந்து சொல்லிட்டியாடா அப்படின்றப்பாங்களே இருக்கடா, அந்த மனத்துலேருந்து சிந்திச்சா உங்களால் முடியும். தாமோதரன், குட் ஈவினிங் சார். லாஸ்ட் இயர் ஏப்ரல் டிஓ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். வென் வில் பி த ஃபைனல் ரிசல்ட்? அதான் சொன்னேன்ல, இந்த டிஓ ரிசல்ட்ஸ் அந்த பழைய இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி வைஸ் அந்த ரிசர்வேஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த கோர்ட்டு வெர்டிக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிலே ஆகுது. சார், குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸில் 65+ எப்படி ஸ்கோர் பண்ணுறது? ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. சரி, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கேட்குறாரு, இந்த 100க்கு 65 எப்படி எடுக்கிறது? தமிழில் எடுத்துருவேன், இதில் எப்படி எடுக்கிறது? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 25க்கு 24, 25 தான் நான் சொல்லுவேன். அது கீழே சொல்லவே மாட்டேன். ஒன்று வேணால் மிஸ்டேக் பண்ணிக்கங்க, அது கூட பண்ணக்கூடாது. 24, 25 தான் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா மீதி 65+லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் புரிஞ்சு படிங்க, இன்ட்ரெஸ்டோடு படிங்க. எக்ஸாமுக்காக படிக்காதீங்க, புரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் விக்னேஷ், உங்களுக்கு எந்த ஏரியா நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய பார்க்கணும். நிறைய கொஷின்ஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். நான் கிட்டத்தட்ட இந்த போட்டித் தேர்வில் வந்து கேட்டிங்கன்னா 25+, கிட்டத்தட்ட 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. நிறைய கொஷின்ஸ் யூபிஎஸ்சிலேயே நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், வெறும் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மற்ற எக்ஸாம் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், மற்ற எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 70, 75க்கு மேலேயே எடுக்க முடியும். என்ன விக்னேஷ்?
So I am currently working as a police constable while preparing for Group 1 exam. To support my preparation, I have joined test batch at local institutions. However, I noticed that regular students or full-time aspirants are scoring higher marks than me. How can I manage my schedule effectively and score better than them? Please suggest some ideas. Good. நீங்கள் நல்ல கண்டென்ட் எழுதுறீங்க, நல்ல ஒரு நல்ல டைப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள்லாம் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மேலே இருக்கணும், மினிமம் டிஎஸ்பியாவது இருக்கணும் குரூப் 1ல். அதுக்கு தான் உங்கள் எய்மாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். உங்களோட டியூட்டியை பொறுத்து வேறு அது மாறுபடும். நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப நான் சொன்னது தான். இந்த நிறைய பேர் கேட்பாங்க, சார் மோட்டிவேஷன் நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த நாள் வந்து திரும்ப பேக் டு நார்மல். அப்படி இருக்கக்கூடாது. எவ்ரிடே யூ மஸ்ட் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் பெஸ்ட்டு மோட்டிவேஷன். தென் சீயிங் ஏதாவது வீடியோஸு. சில பேர் சொல்லுவாங்க, சார் மோட்டிவேஷன் சொல்லுங்கள். இது என்னப்பா மோட்டிவேஷன்றது? ஓகே சொல்லலாம். ஒரு அதுக்குன்னு அடிக்கடி மோட்டிவேஷன்றது வந்து செல்ஃப் மோட்டிவேட்டட் தான் ரியல் மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் கிடைக்கிற டயத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் இந்த மாதிரி குரூப் ஓவர் பண்ணும்போது அவங்களாம் ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஜனனி சௌந்தர்யா எடுத்துங்க, அவங்க வந்து இப்போ வந்து டிஆர்ஓவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து வரும்போது வைக்கிற மார்க்லாம் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சார் என்னால் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறாங்களே, என்னால் ஆன்சர் பண்ண முடியலை. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க தான் நிறைய ஆன்சர் பண்ணாங்க, அவங்க தான் நிறைய ஸ்கோர் பண்ணாங்க. எடுத்த உடனே நீங்கள் முடியாது. நீங்கள் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எழுதி எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரே நாளில் எதுவும் முடிக்காதில்ல, 1 டேலலாம் எதுவும் பண்ண முடியாதில்ல. ஸோ படிப்படியாக தான் வரும். ஒரு மாதத்தில் பாங்க நீங்களே வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க. பட் ப்ரிப்பேர் சீரியஸ்லி, குவாலிட்டியாக படிங்க, டைம் மேனேஜ் பண்ணுங்கள், நல்லா மேனேஜ் பண்ணிவிட்டு நல்லா படிங்க. ரெக்கார்டு கிளாஸஸ் இப்போ வர்றதெல்லாம் குயிக்காக அப்லோட் ஆகிருங்க. இப்போ எல்லாமே ஆப்லாம் அப்டேட் ஆகிடுச்சு. அதிகபட்சம் 1 டே தான். இன்றைக்கி கிளாஸ் நாளைக்கு அப்டேட் ஆகிடும். கொஞ்சம் அதில் கொஞ்சம் சில ப்ராசஸிங் ஒர்க்லாம் பண்ணதுனால. குரூப் 4 டெஸ்ட் அண்ட் கிளாஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஷெட்யூல், இப்போ நியூ டெஸ்ட்டு ஷெட்யூல்ஸ் உங்களுக்கு வரும். நியூ டெஸ்ட் ஷெட்யூல் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நியூ கிளாஸ் அப்டேட்டட் மெட்டீரியல் யூ வில் கெட் ஒரு வித்தின் 2 வீக்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே இதாகிட்டுருக்கு. அப்டேஷன் மட்டும் போயிட்டுருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துடும். சார் டிஓ எக்ஸாமுக்கு மெயினுக்கு கிளாஸ் இருக்கீங்களா? உண்டு. ப்ரிலிம்ஸ் ரீசனிங் டாபிக் எப்படி சார் இருக்குது? ப்ரிலிம்ஸ் ரீசனிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, ஏற்கனவே இருக்கிறது தான். இது வந்து புதுசாக கிடையாது. இப்போ வந்து பிரிச்சுருக்கிறாங்க. ரீசனிங் எல்லாத்துலேயும் சேர்த்து 25 நாங்கள். இப்போ ஆப்டிடியூடுக்கு 15, இதுக்கு ரீசனிங்க்கு 10ன்னு பிரிச்சுருக்காங்க. அவ்வளோதான். ரீசனிங்கிறது எப்படி டாப்பிக்ங்கிறது நான் ஏதாவது எந்த டாபிக் வேணும்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்லி மேத்ஸ் மட்டும் எனக்கு வேணும் சார், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சில ரீசனிங் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பாருங்கள். அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் ஆக்சுவலாக நீங்கள் வகுப்பு எடுக்கணுன்னு தான் நிறைய இதுக்கு வந்தேன். அப்படியே இன்றைக்கி உங்கள் கொஷின்ஸே பேசிவிட்டு, ஸோ நாளையிலேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து நாளையிலேருந்து நேராக வகுப்புகளுக்கு போயிடலாம். நாளைக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு கொஞ்சம் அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, மேத்ஸ் அப்படியே கொஞ்சம் ரெகுலராக நம்ம கிளாஸஸ் அப்படியே போயிட்டே இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். திரும்ப நாளையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளே எடுக்கப்படும். நம்ம சிலபஸ் பேஸ்டு, நியூ சிலபஸ் பேஸ்டு ஒவ்வொன்றுக்கும் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி கிளாஸஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த வாரத்தை ஃபுல்லாக அட்டன் பண்ணி டெய்லி கிளாஸஸ் இருக்கும். யூ ஹேவ் டெய்லி கிளாஸஸ், ஈவினிங் கிளாஸஸ் ஆஸ் வெல் அஸ் மார்னிங் கிளாஸஸ் இருக்கும். மார்னிங் கிளாஸஸ் எது பண்ணாலும் உங்களை அட்டன் பண்ண முடியலைன்னா அது லைவும் இருக்கும், ரெக்கார்டடும் இருக்கும். அதான் சொன்னேன், அட்டன் பண்ணுங்கள். இந்த வீக் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்? சார் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி டாபிக்ஸ் இல்லை எந்த மாதிரி புக்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? ஓகே, நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் 6லேருந்து 10வது வரைக்கும் படிங்க. அதில் இருக்கக்கூடிய செலக்டட் டாபிக்ஸ் படிங்க. சரிங்களா? எல்லாத்தையும் புக் டு புக், அட்டை டு அட்டை. இந்த தமிழுக்கு படிப்பாங்க. இப்போ கூட அட்டை டு அட்டெல்லாம் தமிழ் படிப்பெல்லாம் தமிழ் சிலபஸ்லாம் குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு எது டஃப்னு ஃபீல் பண்ணுறதோ, ஹிஸ்ட்ரி உங்களுக்கு டஃப்னு ஃபீல் பண்ணால் ஹிஸ்ட்ரி படிங்க. நிறைய பேர் பாலிட்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாலிட்டி எடுத்து படிங்க. புதுசாக படிக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறது அதுதான் தெரியாது. அது மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு இந்த வகுப்புகள் தேவைப்படும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து யூ கேன் ஜாயின், என்ரோல் ஆன்லைன் கிளாஸஸ் அது இருந்துட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இந்த வாரத்தில் கிளாஸஸ் எல்லா டாபிக்ஸ்க்குமே கிளாஸஸ் நடக்கும், அதை அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த லிங்க்.
ஸோ இதே லிங்க்கை வச்சுக்கோங்க, இந்த வாரம் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இதே லிங்க் இப்போ உங்களுக்கு என்ன லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே 7 o'clock அட்டன் பண்ணுங்கள். வேறு டைமில் இருந்தாலும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் 7 PM கண்டிப்பாக இருக்கும் கிளாஸஸ். கிளாஸ் ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கம்மா, உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். தேங்க்யூ. ஸோ வேறு ஏதாவது புதுசாக இப்போ நீங்கள் இதே வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணும்போது ஒரு சில வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். அதில் இந்த வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோடு பண்ணப்படும். அப்படி உங்களுக்கு இந்த செஷன் இந்த வாரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரை யூடியூப்பில் பார்க்குறவங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. திரும்ப சொல்கிறேன், சேவ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் அ மஸ்ட். அப்போ தான் டெலிவர் ஆகும் அனுப்புகிற மெசேஜ் லிங்க் எல்லாமே. அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் என்ரோல். ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்குது, லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் இருக்குது வித் நாமினல் ஃபீங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. சரிங்களா? என்னால் இவ்வளோ தான் சார் பண்ண முடியும், கஷ்டம்னா நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க எதாக இருந்தாலும். சரிங்களா? அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்ன்ற மாதிரி இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. கோர்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் ஜாயின் பண்ணுறதுனால டெஸ்ட் பேட்ச் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 அதுக்குரிய ஷெடியூலும் இப்போ அனுப்பப்படும். யூ வில் கெட் கிளாஸஸ், ஆடியோ, நோட் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே டெஸ்ட் பேட்சஸ் தவிர கூடுதலாகவே கிளாஸஸ் பேஸ்டு உள்ள டெஸ்ட்டும் வைக்கிறதாகவும் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த வாரத்தில். ஓகே, தேங்க்யூ. செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? டைப் பண்ணுங்கள். வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ.